எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போயிருக்காங்க. அந்த இடத்துல பரிகாரம் பண்ணுறதுக்காக கண்மணியை உட்கார வச்சு தண்ணி 3 குடம் தண்ணி வந்துட்டு ஊற்றுறாங்க. அப்புறம் எல்லோரும் வந்து சாமி கும்பிட்டுறாங்க. சாமி கும்பிட்டதுக்கப்புறமா வந்துட்டு 108 குடம் தண்ணி வந்துட்டு கொண்டு வந்து ஊற்றணுமா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணிக்கிட்ட ஐயர் சொல்ல, எங்கள் அக்காக்காக நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லடி நான் தான் செய்யணும்னு கண்மணி சொல்ல, அமைதியாக இப்படி புள்ளத்தாச்சி பொண்ணு நீ என்ன செய்யுது பரவாயில்ல ஐயர் நான் செய்யலாமான்னு கேட்குறாங்க. அக்காக்காக தான் நான் கண்டிப்பாக செய்யலாம், மற்றவங்களுக்காக நம்ம செய்யும்போது தான் அது இன்னும் பலன் நல்லா கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு ஐயர். சரி ஓகேன்ட்டு நீ எப்படிமா செய்ய முடியும்னு ராமச்சந்திரன் கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா நல்லா தான் இருக்கா, அக்காக்காக நான் செய்கிறேன்னு சொல்கிறாங்க. பிருந்தா நீயும் ஹெல்ப் பண்ணுமான்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் சொல்ல, 2 பேரும் மாறி மாறி போய் குடத்தில் தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்போ ஒரு கட்டத்தில் ரொம்ப டயர்டாயிடுறாங்க வீரா. மாறன் போயிட்டு அவருக்கு ஹெல்ப் பண்ண, அதுக்கப்புறமா பிருந்தாவுக்கு கார்த்திக் ஹெல்ப் பண்ண, இப்படி மாறி மாறி ஹெல்ப் பண்ணி சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. இதை வந்துட்டு ஜானுவும் இவங்களும் வராங்க, தமிழும் கோயிலுக்கு. இதை பார்த்துட்டு அப்படியே சந்தோஷமாக பார்த்துட்ருக்காங்க. கூட்டு குடும்பம் எவ்வளோ நல்லா இருக்க பாருன்னு சொல்லிட்டு. அப்புறம் இதை முடிச்ச உடனே சாமி எல்லோரும் சேர்ந்து கும்பிட்டுட்டு கண்மணிக்கு வந்து டவலெல்லாம் எடுத்து வந்து கொடுக்குறாரு ராமச்சந்திரன். தலையை தவிட்டுமா புள்ளத்தாச்சி பொண்ணு இப்படி இருந்தால் எப்படி கோல்ட் ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ராகவா ஹெல்ப் பண்ணணுன்னு ராகவன் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறாரு. இதெல்லாம் பார்த்து ஜானு வந்துட்டு நம்ம குடும்பமும் இந்த மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்றேன்னு ஜானு ஃபீல் பண்ணி சொல்ல, கண்டிப்பாக ஆக்கிடுவோமா நீங்கள் கவலையப்படாதீங்கன்னு சொல்லிட்டு தமிழ் ஒரு பக்கம் சந்தோஷமாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பிரசாதத்துக்கு கொடுக்கறதுக்கு எல்லாம் ஏற்பாடும் பண்ணிட்டேன், நீ வரீங்களான்னு சொல்லிட்டு மாறன் கேட்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட்டிகிட்டு போகிறாங்க. போயிட்டு பிரசாதம் எல்லாருக்கும் போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. கார்த்திக் ஒரு பக்கம் சேர் எடுத்து வந்து வச்சு உட்காந்து பரிமாறுங்க நீன்னு சொல்ல, அதுக்கப்புறமா மாறன் வந்துட்டு இருந்தாங்க, நீ தண்ணி குடிச்சிட்டு இது பண்ணுங்கள் டயர்டாகிடுவீங்களேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் கொடுக்க, எல்லாம் மாறி மாறி பண்ணுறதை பார்த்து ஜானும் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த குடும்பம் எவ்வளோ நல்ல குடும்பமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்ம போய் பிரசாதம் வாங்கலான்னு தமிழும் ஜானுவும் போயிட்டு நின்றுட்டுருக்காங்க. அவங்களுக்கும் வந்துட்டு பிரசாதம் கொடுக்குறாங்க, சந்தோஷமாக வாங்கிட்டு வராங்க. அடுத்ததாக பிரசாதம்லாம் கொடுத்து முடிச்சிடுறாங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா எடைக்கு எடை போடுறது வைக்கிறாங்க. எடை வச்சுட்டு கண்மணியை உட்கார வைக்கிறாங்க. பழங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க, ஒரு ஒன்றா வச்சு விட்றாங்க. அவங்க எடுத்துகிட்டு வந்து எல்லா பழப்படியும் இதுவாகிடுது, ஆனால் வெயிட் இதுவாகவே இல்லை. ஒரு கூட இருக்குது, சரி அதையும் வைப்போம்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. அது இது பண்ணியும் வந்துட்டு பேலன்ஸ் ஆகலை, என்னடா இதுன்னு யோசிக்கிறாங்க. அப்புறமா இன்னொரு பழம் வாங்கிட்டு வரலான்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்புறமா அங்கே இருக்க ஐயர்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி எங்கள் அக்கா விட அதிகமான எடை வச்சிட்டோம், அப்பயும் வந்துட்டு இடையே நிற்க மாட்டேங்குது, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே வந்துட்டு கரெக்டாக ஜானு அவங்க வராங்க. ஒரு நிமிஷம் தப்பாக எடுத்துக்காதுன்னு சொல்கிறாங்க. இவங்க ஜானு அம்மா பெரிய பிஸ்னஸ் மேனு, இவங்கள தான் உதாரணமாக நிறைய பெண்கள் வந்துட்டு எடுத்துகிட்டு பெரிய இதுவாக வந்திருக்காங்க. சின்னதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இவங்க பெரிய ஆளாக இருக்காங்கன்னு ஐயர் எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்கிறாரு. சொல்லுங்கம்மான்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் எத்தனை இதுக்கப்புறமா வாங்கிட்டு வந்து வச்சாலும் வந்துட்டு அந்த இடம் இதுவாகாது. அந்த இடம் இதுவாகணும்னா கண்மணி கையில் தான் இருக்குது, உங்கள் மருமக கையில் தான். பாருமா, உன் மனசில் ஏதோ ஒரு பெரிய பாரத்தை சுமந்துட்டுருக்கு, அந்த பாரத்தை முதல்ல இறக்கி வையும். வயிற்றில் இருக்க குழந்தை நல்லபடியாக அந்த பூமிக்கு யார் மேலேயும் எந்த கோவத்தோடவும் இல்லாமல் நல்லபடியாக எல்லாரையும் ஈக்குவலாக இது பண்ணுற மாதிரி வந்து பிறக்கணும். ஆனால் உன் மனசில் இருக்க பாரத்தை இறக்கி வை, அந்த இடம் கண்டிப்பாக வந்துட்டு இதுவாகும்னு சொல்கிறாங்க. உடனே கண்மணி யோசித்து அவங்க குழந்தைக்காக டக்குன்னு கண்ணை மூடிட்டு அவங்க அண்ணன் இருந்தது, ராஜேஷ் இருந்தது எல்லாத்தையும் நினச்சி பார்த்து இவங்க வீட்டுக்கு வந்து பழி வாங்குவேன்னு இது பண்ணது எல்லாத்தையும் யோசிக்கிறாங்க. மாறனை நான் மனசார மன்னிக்கிறேன் என்னோடய குழந்தைக்காகன்ற மாதிரி சொல்லி வேண்டிக்கிறாங்க. அதோட எபிசோட் முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.